வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வந்து முள்ளுப்பட்டாவோட நீச்சலை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்து நிறையா வீடியோ வந்து சாதி சேவலை பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட இதையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். எப்படி வந்து களத்துக்கு ரெடி பண்ணுறது, அது நீச்சல் எப்படி விடுறது அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ தான் நம்ம நாவல் பழ சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ணே வணக்கண்ணே. இப்போ எதுக்காகண்ணே இந்த நீச்சல்லாம் போடுறீங்க? நீச்சல் எதுக்காக போடுறோம்னா நல்லா கால் டெம்பராக இருக்கணும். நம்ம இப்போ களத்துக்கு சேவை போகணும், நமக்கு சேவல் வந்து நல்லா டெம்பராக இருக்கணும். நல்லா கால் டெம்பரு, ரெக்கை டெம்பரு, திகை இருக்காது. நம்ம நல்லா நீச்சல் போடும்போது நல்லா திகை எதுவுமே இருக்காது. அதனால தான் நம்ம நீச்சல் போட்டுக்கிறோம். இப்போ களம் ரெடி ஆகுதுன்னா 21 நாள் ஜதை வைப்போம். ஜதை வச்சு 21 நாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக நீச்சல் போட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நீச்சல் போட்டால் தான் அந்த சேவல் வந்து நல்லா இருக்கும். நல்லா டெம்பரு கால் நல்லா வீசும் போதெல்லாம் நல்லா வீசும். அதனால தான் நம்ம நீச்சல் போட்டுருக்கோம். இப்போ இந்த நீச்சல் போடுறதுக்குன்னு எதுவும் முறை இருக்காண்ணே? ஆமாண்ணே. காலைல வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம நீச்சல் போட்டுறோம்ண்ணே. இப்போ நம்ம மழை பெஞ்சதால நம்ம கொஞ்சம் இப்போ நீச்சல் போடுறதுக்காக இப்போ கொஞ்சம் வெயிலில் வந்திருக்கோம்ண்ணே. காலைல ஒரு 9 மணிலேருந்து 7 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே நீச்சல் போட்டு ஆகணும்ண்ணே. நீச்சல் எப்படி போடணும்னா, நம்ம அந்த சேவலுடைய வால் பகுதியில் வந்து நுனிவாலை பிடிச்சிக்கணுங்க. நுனிவாலை பிடிச்சி லைட்டாக முதுகில் எப்படி தட்டணுங்க. தட்டும்போது நல்லா ஸ்பீடாக போகுங்க நீச்சல். சேவல் வந்து நல்லா ஸ்பீடாக நீஞ்சோம்னா அதனால் நல்லா நீச்சல் போடணும். அது மாதிரி நீச்சல் போடுறது வந்து பட்டாவாக இருந்தால் ஒரு ஃபஸ்ட்டு நீச்சல் போடுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நீச்சல் போடலாம்ண்ணா. அடுத்த சேவை கொஞ்சம் நல்லா விளைஞ்ச சேவலாக இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் நீச்சல் போடலாம்ண்ணா. இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா விளைஞ்ச சேவனால நம்ம 1/4 மணி நேரம் நீச்சல் போட்டுக்கிட்டோம்ண்ணா. இப்போ நீச்சலுக்கு முன்னாடி ஏற இந்த மாதிரி எதுவும் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமாண்ணே? இல்லை, நீச்சலுக்கு முன்னாடி இற கொடுக்கக்கூடாதுண்ணா. நீச்சல் போட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம இற கொடுக்கணும். இப்போ நீச்சல் போட்டு வந்து நம்ம வரைச்சேக்க அடிக்கணும்ண்ணா. நீச்சல் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வரைச்சேக்க நல்லா அடிச்சு விட்டுருந்தோம் சேவலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இற கொடுக்கணும்ண்ணா. ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மூஞ்சி தைக்கிறது, சளி எடுக்கிறதுலாம் பண்ணிடுங்க. நம்ம சேவலை நீச்சல் போட்டாச்சு. நீச்சல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சளியெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு மூஞ்சியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும்.
ஃபுல்லாக இந்த மாதிரியே பண்ணி விட்ருமாண்ணே இப்போ நீச்சல் போட்டோடனே ஃபுல்லாகவே இது பண்ணி உடம்பு வந்து ராவி விட்டுருவோம். உடம்பு வந்து கால் கையெல்லாம் வலிக்கும் இருக்கு, அதனால அதை கட் பண்ணி வலிக்குன்னு சொல்லுதா சும்மா சும்மா கால் எல்லாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அதனால எப்படின்னா கால் நீச்சல் போட்டதுக்கப்புறம் உடம்பு லைட்டாக இது பண்ணி விட்டுறணும். தண்ணியை போட்டு விட்டு உருவி விட்டுறணும். இது எதுக்காகண்ணே பண்ணுறீங்க? இப்போ சேவை வந்து இப்போ நம்ம தண்ணியில் நீச்சல் விட்டுருந்தோம், அது நீஞ்சிருக்கனால உடம்பு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அதனால் அது வரைச்சேக்க அடிச்சு விடுவோம். வரைச்சேக்க அடிச்சு விட்டு அந்த உடம்பு வலிக்கெலாம் கொஞ்சம் இதாகி போயிடும். நீஞ்சினதுக்கு அதுக்கும் இதை அது எப்படி ரெடி பண்ணுறீங்க? ஹீட் எவ்வளோ? நார்மல் ஹீட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு கொடுக்கணும். இது எப்படி ரெடி பண்ணால் நம்ம கல் ஏதாச்சும் வச்சு சரி நெருங்கிட்டு தட்டு ஏதாச்சும் வச்சுக்கணும், இல்லை தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்ல வச்சு நம்ம தண்ணி வச்சு தொட்டு தண்ணியில் புளிஞ்சு அந்த மாதிரி வச்சு இது பண்ணணும். பொறுக்க விடா அவன் கை பொறுக்க இல்லை, அடுப்பில் வச்சுருக்கேன். எல்லா பக்கம்
சீட் ரொம்ப நிற்கல இல்லை இவ்வளோலாம் வெயிட்டாக வச்சுக்கிட்டு இதை மட்டும் தள்ளி விடுவாங்க. காலையில் இருக்கிறேன். இந்த விரல்ல தண்ணிக்குள்ள முடிச்சு விட்டியா? போட்டு